ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ். என் கூட இருக்கிறது அர்ஷத். ரொம்ப நாள் ஆச்சு நல்லா வீடியோ பேசி. நடுவுல கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்ஸு. அதனால 2 வீடியோவா குவாலிட்டி ஒழுங்கா இல்ல. ஸோ ரொம்ப மன்னிச்சிடுங்க மக்களே. பட் உங்க கன்டினியூயஸ் சப்போர்ட்ட நீங்க குடுத்துட்டே இருங்க. வீடியோக்குள்ள ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி இந்த அட்மின் வேலையெல்லாம் முடிச்சிடலாம். உங்க பொன்னான லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குடுங்க. அப்பதான் நாங்க குரோ பண்ண முடியும். ஆம், கொஞ்சம் அடி வாங்கினோம் நம்ம போன வாரம். அதாவது ஒழுங்கா பேச முடியல. வீடியோ ரொம்ப குவாலிட்டி இல்லாம இருந்துச்சு. அடிக்கடி பேச முடியல. பட் வி ஆர் பேக் மக்களே. இப்பலேருந்து நீங்க வந்து வீடியோஸ நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோ 2 கேம் வீக் முடிஞ்சிச்சு இபிஎல்ல. கேம் வீக் 27, 20 சாரி 28, 29 2த்தையும் பத்தி ஓவராலா அப்படியே இது பண்ணிட்டு நம்ம இபிஎல்ல இப்ப எங்க இருக்கோங்கிற மாரி பேசிடலாம். மேட்சஸ்ல பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. அதான் தொடர்ந்து 2 கேம் வீக் வந்துச்சு. தொடர்ந்து 2 டேஸ் கேப்ல வந்து தொடர்ந்து கேம்ஸ் வந்துச்சு. சில மேட்சஸ் வந்து லைவா கொஞ்சம் பார்த்தேன். சிலதான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். நம்ம டக்குன்னு வந்துடலாம். இப்போ வந்து போற போக்க பார்த்தா அர்சனல் ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க போலயே. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானு. சரி இப்ப லூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா போன கேம் வீக் பிரைட்டனோட லூஸ் பண்ண வேண்டிய கேம் தான். அவங்க என்ன ஆடுனாங்கன்னு தெரியல. ஆமா, அவங்க வந்து ப்ரோ அவங்களுக்கு அந்த 2 இதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஃபென்ஸ் பிளஸ் அந்த செட் பீஸ். இது 2 வச்சே டைட்டில் அடிச்சிருவாங்க. சோ வந்து எப்படின்னா முன்னாடி வந்து பார்க்லேஸ் பிரீமியர் லீக் அந்த டைம்ல தான் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 இயர்ஸ் முன்னாடி அந்த டைம்ல எப்படி ஆடுவாங்களோ அந்த டாக்டிக்ஸ் கையில எடுத்துட்டாங்க. இந்த இப்போ உள்ள வந்து ஃபுல்லா அட்டாக்கிங் ஃபுட்பாலு, இந்த பிளே அவுட் ஃப்ரம் த பேக் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம செட் பீஸ் டிஃபென்ஸ் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஃபார்ம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டா. ஏன்னா அந்த சீசன் வந்து அவங்க டைட்டில் டைவர்ஸ்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் நம்ம எதிர்பார்த்தது வந்து லிவர்பூல் தான். ஏன்னா அந்த சாம்பியன்ஸா இருந்துட்டு ஒரு 450 மில்லியனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. வீசாக்கு எக்கிட்டிக்கு வீஸ்லாம் ஃப்ளோரியன்ஸ்லாம் ஆனதுக்கு அப்புறம் சரி கண்டிப்பா இவனுங்க தான் திருப்பி டைட்டில் அடிப்பாங்க. அஸ்டல் வழக்கம் போல செகண்ட் வருவாங்க நினைச்சோம். ஆனா அவனுக்கு வந்து ரொம்ப டிராப் ஆஃப் ஆயிட்டாங்க. அது வந்து இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம சிட்டி வந்து ஒரு லாஸ்ட் சீசன்ல இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. இந்த சீசன் வந்து இந்த டோனருமா அந்த 2-3 சைனிங் பண்ணி செமனியோ மார்க்யூ எல்லாம் பண்ணி கொஞ்சம் வந்தானுங்க. ஆனாலும் அந்த ஓவரால் ஸ்குவாட் குவாலிட்டி பார்த்தா இந்த பெப் 4 பீட் அடிச்சோம்ல 4 டைட்டில் தொடர்ந்து அந்த ஸ்குவாடுக்கு இந்த ஸ்குவாடுக்கு வந்து கம்பேர் பண்ணா இது வந்து கொஞ்சம் கம்மியா தான். சோ வந்து அர்சனல் வந்து சரி நம்ம நல்லா ஆடலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்டியா ஆனா போறோம் டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா வந்து அவங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க சொன்ன பிரைட்டன் மேட்ச் வந்து ரொம்ப புவரா தான் ஆனாங்க. ரொம்ப ஓப்பன் பிளே எதுவுமே பண்ணல. எக்ஸிலாம் பிரைட்டன் தான் அதிகம். பிரைட்டன் கொஞ்சம் கிளினிக்கலா இருந்தா பிரைட்டன் டிரால வின் பண்ணிருக்கலாம். அது டிஃப்ளெக்ட் ஷாட்ல தான் உள்ள போச்சு கோல். டாக்கிங் அபௌட் த கேம் ப்ரோ, ராயா வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தேன்னா சூப்பரா இருந்திருக்கும் மேட்ச். அட்லீஸ்ட் டிராவாச்சும் ஆயிருந்திருக்கும். பட் நீங்க சொன்ன மாதிரி பிரைட்டன் கேபிட்டலைஸ் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி கேம் வீக் செல்சியோட விளையாண்டானுங்க. நம்ம வந்து நம்ம அதுக்குள்ள வரல நம்ம. பட் நம்ம அந்த பெரிய கேம்னா நம்ம ரொம்ப உட்காந்துருவோமோ, சிட் பேக் பண்ணிடுறோமோ. இல்ல ப்ரோ, அந்த மேட்ச் நல்லா தான் ஆனாங்க செல்சி. எனக்கு தெரிஞ்சு அர்சனலும் செல்சி பார்த்தா 2 டீம்ல எது வந்து நல்ல இந்த அட்டாக்கிங் பிளே இந்த எக்ஸி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து செல்சி தான் அதிகம் ஆக்சுவலா ஓப்பன் பிளேல. ஆனா அர்சனல் வந்து அந்த செட் பீஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கார்னர்ல வந்து அவங்க ரொம்ப ஓவர் பவர் பண்ணிடுறாங்க. சோ வந்து அது வந்து யாராலையும் சமாளிக்க முடியல. இப்போ இந்த பிஎல் சீசனே பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரெக்கார்டு தான். இப்போ பிஎல் ஸ்டார்ட் ஆனல இருந்து ரெக்கார்டு பாத்தீங்கன்னா அதிக செட் பீஸ் கோல் டீம் இப்போ அர்சனல் இந்த டீம் தான். பிஎல் ஸ்டார்ட் ஆனல இருந்தே அந்த ரெக்கார்டே இவங்க பிரேக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ வந்து அந்த மேட்ச்ல வந்து நம்ம ஆளுங்க நம்ம மேலே மண்ணு வாரி போட்டுப்பாங்களா. அதே மாதிரி நெட்டும் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போனோடனே அர்சனலுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அந்த 2-1 லீட வந்து அப்படியே காப்பாத்தி வின் பண்ணிட்டாங்க. சாக்கா வந்து ரொம்ப நாள் கழிச்சு கோல் அடிச்சிருக்கான். ஆனா அந்த டயர்ட்னஸ் தெரியுது ப்ரோ. அர்சனல் ஸ்குவாட்லயே நீங்க சொன்ன மாதிரி செட் பீஸை ரிலை பண்ணியிருக்கானுங்க. அவங்களோட டிஃபென்ஸை ரிலை பண்ணியிருக்கானுங்க. மிச்சபடி அவங்க அட்டாக்கர்ஸ்ல வந்து அந்த டயர்ட்னஸ் தெரியுது. இவ்வளோ கேம்ஸ் ஆடி இப்ப வந்து எல்லா கேம்ஸ்லயும் இருக்கா, எல்லா காம்படிஷன்ஸ்லயும் இருக்கானுங்க அவனுங்க. ஸோ அந்த டயர்ட்னஸ் தெரியுது. ஸோ கிவன் கேம் இன் ஹேண்ட் மான்செஸ்டர் சிட்டி அண்ட் 7 பாயிண்ட்ஸ்ல இருக்கானுங்க.
சோ அவங்களோட கிவன் லைக் மான்செஸ்டர் சிட்டி வந்து ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதே 4 பாயிண்டோடயே வரானுங்க. சோ ஹவ் பிக் இஸ் தட் கேம் ப்ரோ? மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் ஆர்சனல். ப்ரோ அது வந்து ஆக்சுவலா மேன் சிட்டிக்கு தான் மஸ்ட் வின் கேம். ஆர்சனல் வந்து போய் டிரா பண்ணாலே போதும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் தான். டிரா பண்ணிட்டாலே அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மேன் சிட்டி வந்து வின் பண்ணிட்டு இன்னொரு மேட்ச் வந்து ஆர்சனல் வந்து டிரால லோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இதை பேஸ் பண்ணிருக்கு மேன் சிட்டிக்கு. இப்போ வந்து மேன் சிட்டி கையில இல்ல, ஆர்சனல் கையில தான் இருக்கு டைட்டில். ஆர்சனல் வந்து இப்போ தொடர்ந்து எல்லா மேட்சும் மேன் சிட்டி மேட்ச் மட்டும் டிரா பண்ணிட்டு மீதி எல்லாம் வின் பண்ணிட்டா ஆர்சனலுக்கு தான் டைட்டில். அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம சிட்டி வந்து கொஞ்சம் நீங்க நான் சொன்ன மாதிரி ஸ்குவாட் குவாலிட்டி வந்து முந்தின சீசன்மா இல்ல. முந்தின சீசன்னா ஒரு அந்த 4 டைட்டில் அடிச்ச போலாம். ஒரு ரன் போனாங்கன்னா அந்த ரன்ல அவங்களை நிறுத்தவே முடியாது, போயிட்டே இருப்பானுங்க. ஆனா இப்போ வந்து அந்த ஆக்சுவல் லீட்ஸோட வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் வின் பண்ணாங்க. நீங்க அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா காலன் லீன் வந்து அத்தனை சான்ஸ் வரும். ஆக்சுவலா அவன் கன்வெர்ட் பண்ணி தான் லீட்ஸ் வின் இல்ல டிரா இருக்கும். அந்த மேட்ச் ரொம்ப நேரோ வின் தான். இப்போ ஃபாரஸ்ட் மேட்சும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிரா பண்ணாங்க. சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஆர்சனலுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் தான். இந்த மேட்ச் சிட்டி வெர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மேட்ச்ல வந்து சிட்டி சொதப்புறத விட நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அஃப்ரைடாவே இல்ல ப்ரோ. மான்செஸ்டர் சிட்டி போட்டு விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சான்சஸ்லாம் நிறைய எடுத்தானுங்க. அந்த பிரேவ்னஸ்க்காகவே கரெக்டா செம்ம டிரா பண்ணிட்டு போனானுங்க மேட்ச. ப்ரோ அவங்க கோச் வந்து அவன் ஸ்டைலே அப்படிதான். அவன் ஊல்ஸ் மேனேஜரா இருந்தான். அவன் தானே விட்டர் பெரேராவா? அவன் வந்து ஃபுல்லா அட்டாக்கிங் தான். அவன் வந்து அந்த டிஃபென்சிவ் ஃபுட்பால் அவனுக்கு லைப்ரரியில கிடையாது. அந்த மாதிரி அவன் வந்து டிக்ஷனரியில கிடையாது. அந்த மாதிரி வந்து ஃபுல்லா அட்டாக்கிங் தான் பண்ணுவான். அவன் வந்து பிரேவா தான் ஆடுவான். டீம் எப்பவுமே அப்படிதான் ஆடுவாங்க. ஊல்ஸோட அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த போன சீசன் முந்தின சீசன் வந்து அவன் பாதியில் வந்தப்போ தொடர்ந்து ஒரு 7 மேட்சோ 8 மேட்சோ ஜெயிப்பானுங்க. அவன் ஜெயிச்சுதான் அந்த ஊல்ஸ வந்து அந்த ரெலிகேஷன் பேட்டில் இருப்பானுங்க தூக்கிட்டு வந்து மிட் டேபிள் வைப்பான். சோ அத மாதிரி அவன் பிரேவான மேனேஜர் தான். அது வந்து இப்போ ஃபாரஸ்ட்லயும் தெரியுது. ஃபாரஸ்ட் வந்து ஆக்சுவலா 3 மேனேஜர் செலக்ட் பண்ணிட்டாங்க. சாண்டேஜ், ஆஞ்சு, நூனோ. அதுக்கப்புறம் இவனை கரெக்டா கூப்பிட்டு வந்து இவனோட பிரைமரி அசைன்மெண்ட் இந்த ரெலிகேஷன் சூழ்நிலை வந்து அந்த ஒரு பாயிண்ட் முன்னாடி இருக்காங்க. அதுல இருந்து அவனை அந்த டீமை வந்து எஸ்கேப் ஆயிடணும். அதுதான் அவனோட மெயின் அசைன்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மேட்சை டிரா பண்ணா போதும் தான், அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்தா போதும். ஏன்னா சிட்டி வந்து பெரிய டீம். சோ அவையில போயிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரலாம் பெரிய விஷயம். கிளியரா வந்து செமனியோட இதுலயே ஓடுது, ஃபார்ம்ல மட்டும்தான் ஓடுது சிட்டியோட அட்டாக். ஏன்னா ஹாலாண்ட் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் FPL டீம்ல இருந்து அவனை எப்பயோ தூக்கிட்டேன் நானு. நான் வந்து பெரிய ஃபேன் நானு. ஹாலாண்டோட பெரிய ஃபேன். FPL எப்பவுமே சாலா கூட வச்சிருக்க மாட்டேன் டீம்ல. ஹாலாண்ட வச்சிருப்பேன். செம கடுப்பாயி தூக்கிட்டேன் நான் FPL டீம்ல இருந்து. அந்த மாதிரி தான் அவன் பெர்ஃபார்மும் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல ப்ரோ திடீர்னுட்டு. ஆமா ப்ரோ, அவன் வந்து ஆக்சுவலா ரொம்ப நாளாவே அவன் வந்து கோல் ஸ்கோரிங் ஃபார்ம் போயிடுச்சு. கடைசி ஒரு 11 மேட்ச் 12 மேட்ச்ல 2 கோல் தான். இத மாதிரி நம்ம கோல் டவுட் வந்து பார்த்தே கிடையாது ஹாலாண்டுக்கு. எப்பவுமே வந்து ஒரு 2 மேட்ச் கோல்ல போடலன்னா 3ஆம் மேட்ச் வந்து ஹெவியா ஒரு 2 கோல் 3 கோல் போட்டு பொழந்துருவான். அத மாதிரி தான் பாத்துருக்கோம் ஹாலாண்ட. ஆனா இப்ப பார்க்கும்போது புதுசா இருக்கு. அவனால கோல் கன்வெர்ட் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் செமனியா அவன் கூட்டு வந்தது ஆக்சுவலா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா கரெக்டா அவன் ஆலன் கோல் ஸ்கோர் பண்ணாத நேரத்துல இவன் வந்து கரெக்டா அவன் கோல் போட்டு காப்பாத்திடுறான். சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆலாண்ட் வந்து அந்த ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி கோலே போடல அப்படின்னு அவன் தான் டாப் ஸ்கோரர். 22 கோலோ 20 ஆல்ரெடி அடிச்சு வச்சுட்டான். எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டு இப்போ வந்து பொறுமையா அடிக்காம இது பண்ணிட்டான். சோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் ஆலாண்ட் வந்து ஸ்கோரிங் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டானா சிட்டிக்கு வந்து காலின்னு சொன்ன டைட்டில் ரேஸ்ல அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு அப்படி, பட் எனக்கு இன்னமும் நான் அர்சனல் பாட்டில் பண்ணுவாங்கன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. அண்ட் எப்படியாச்சும் பாட்டில் பண்ணுவாங்க நான் நம்புறேன் நானு. உங்களோட ஆசையை சொல்றீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அர்சனலுக்கு வந்து மெயின் நேமே PL மட்டும் தான். அப்போ வந்து UCL வந்து UCLலயும் அவங்களுக்கு டிரா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. சோ வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு இந்த சீசன் நல்ல அமையுது சுத்தி கரெக்டா வந்து இந்த PL அடிக்கணும்னு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதே வந்து அந்த அர்சனலுக்கு வந்து UCL வந்து இப்ப பேஎன் PSG அது மாதிரி இருந்திருந்தா நம்ம வந்து சரி எந்த பக்கம் போகணும்னு சொல்லி திணறுவாங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனா ரொம்ப ஈஸியான டிராவும் போட்டு விட்டாங்க UCLல. சோ வந்து அவங்க PL நல்லா இருக்கும். ஆனா ப்ரோ இன்னொன்னு கேட்க அந்த டிசிஷன்லாம் கரெக்டா அர்சனல் ஃபேவராவே போகுது அப்படின்னு சொல்றாங்களே. ஹாலாண்டுக்கு வந்து பெனால்டி கொடுக்கல, அதே மாதிரி பிரைட்டன் மேட்ச்ல வந்து பிரைட்டன் பெனால்டி கொடுக்கல அப்படின்னு நான் எங்கேயோ ஒரு ஆர்டிகல் நானும் படிச்சேன். அப்புறம் வந்து அதர் ஃபுட்பால் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கேயும் கேள்விப்பட்டேன். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்ப இருக்கிற PLோட சேர்மேன் யாருன்னு தெரியல, எனக்கு பேர் தெரியல எனக்கு.
அவங்க வந்து ஒரு ட்வீட் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்களே, எங்களோட எய்மே வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கோ இல்ல 12 வருஷத்துக்கோ ஒரு முறை வந்து புது 10 வருஷம் இல்ல. ஒவ்வொரு 6 வருஷமோ இல்ல 10 வருஷத்துக்கோ ஒரு தடவ வந்து புது சாம்பியன் நாங்க பார்க்கணும். அப்படிங்கிற மாரி தான் பேச்சு. ஸோ அந்த அடிப்படையில பார்த்துக்கிட்டா இவங்க அர்சனல் ஆக்க விடமாட்டாங்க போல எனக்கு தெரியல. ஆ பட் எது எப்படின்னு தெரியல. நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் வந்து கிளியரா இருக்கு. எய்தர் ஆர்சனல் இல்ல சிட்டி. ஆனா அந்த 3, 4, 5த் பிளேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சீசா பேட்டிலா இருக்கு. ஒரு வாரம் என்னன்னா ஒரு டீம் ஜெயிக்கிறானுங்க. இன்னொரு வாரம் என்னன்னா அவங்க அப்படியே தோக்குறானுங்க. அந்த லிவர்பூல், அஸ்டன் வில்லா, செல்சி, மான்செஸ்டர் யுனைட்டட். இந்த இதுல மான்செஸ்டர் யுனைட்டட் மட்டும் கிளீனா அப்படியே 3 பிளேஸ்க்கு சூப்பரா போயிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த மேட்ச் சொதப்பிட்டானுங்க நியூ கேசலோட இந்த வாரம். சோ அந்த 4 டீமுக்கும் எப்படி ப்ரோ பேட்டில் பாக்குறீங்க? 3 பிளேஸ் ப்ரோ எனக்கு டைட்டில் ரேஸை விட இதுதான் பயங்கரமா போகணும்னு எனக்கு தோணுது. டைட்டில் ரேஸ் இன்னும் ஒரு 2-3 கேமுக்கு போனதுக்கு அப்புறம் இப்போ சிட்டி ஏதாவது இன்னும் ஒரு பாயிண்ட் ட்ரா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா டைட்டில் ரேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா இந்த ரேஸ் வந்து கடைசி கேமுக்கு வர போகணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளவு க்ளோஸா இருக்கு. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி செல்சி, லிவர்பூல் 48ல இருக்காங்க, ஆஸ்டன் வில்லா யுனைடெட் 51ல இருக்காங்க. அது 3 பாயிண்ட் கேப்ல தான். சோ வந்து ஆக்சுவலா இந்த அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிக்கணும். நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா. எப்படின்னா செல்சி, ஆஸ்டன் வில்லா, யுனைடெட், ஆஸ்டன் வில்லா, அதே மாதிரி லிவர்பூல், ஆஸ்டன் வில்லா, அதே திருப்பி லிவர்பூல், செல்சி, யுனைடெட், செல்சி அப்படின்னு மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே மேட்ச் இருக்கும். அதே மாதிரி கரெக்டா அந்த இல்ல ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சு இப்பதான் கரெக்டா செல்சி வந்து ஆஸ்டனலோட லாஸ் ஆயிட்டு வில்லாவோட கரெக்டா மேட்ச். இந்த மேட்ச் எப்படி மஸ்ட் வின் மாதிரி. ஜெயிக்கலன்னா நீங்க டாப் 4 ரேஸ் விட்டு வெளியே போற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா போய் சரியான வின், பயங்கரமான அவையில போயிட்டு வில்லா பொழந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. சோ பொழந்த வந்து சரியான அட்வான்டேஜ் ஆகி இப்போ வந்து 5th வந்துட்டாங்க. சோ வந்து இன்னும் ஒரு கேம் வீக் தான். அடுத்த கேம் வீக் வந்து யுனைடெட் வில்லா. சோ வந்து தொடர்ந்து அப்படியே வந்துட்டே இருக்கனால இந்த டாப் 4 ரேஸ் வந்து பயங்கரமா லாஸ்ட் கேம் வீக் வர போகணும்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து முன்னாடி இப்ப ஆர்சனல் கேமுக்கு முன்னாடி செல்சியை பாத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன டீம்ஸோட எல்லாம் நல்லா அட்டாக் பண்ணி நல்ல பொசிஷன் வச்சு விளையாடுறானுங்க. ஆனா இந்த பிக் டீம்ஸ் வந்துட்டா கொஞ்சம் அப்படியே நம்ம பாத்துக்கலாம்டா, மெதுவா நம்ம பின்னாடில இருந்து மெதுவா எடுத்துட்டு போலாம், காஷியஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி ஆர்சனல் கேம் நல்லா தான் விளையாண்டானுங்க, பட் அன்லக்கியா இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு அஸ்டன் வில்லாவோட 4 கோல் 4-1 போட்டு ஜெயிச்சிருக்கானுங்க அவேல எஸ்பெஷலி. அண்ட் இதுல நோட்டபிளான பாயிண்ட் என்ன அப்படின்னா பெட்ரோ இஸ் கண்டினியூயிங் இஸ் பியூர் ஃபார்ம் ப்ரோ. செம்ம ஃபார்ம்ல இருக்கான் அவன், ஜோ பெட்ரோ. ப்ரோ அதான் லியாம் ரோஸ்னே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8 கோல் கிட்ட போட்டிருக்காங்க பிஎல்ஏ. அந்த அளவுக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்கான். சோ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இப்ப மரஸ்கா வந்து அவனை வந்து கரெக்டா ப்ரொஃபைல் பண்ணாம இருந்தான் போல. இப்ப நம்பர் 10 ஆடுவான், திடீர்னு அந்த 9 மாறி மாறி ஆடுறதுனால அவன் வந்து கரெக்டா அந்த கோல் ஸ்கோரிங் ஃபார்ம் இல்லாம இருந்துச்சு. இப்போ லியாம் ரோஸ்னே வந்துட்டு எனக்கு வந்து நம்பர் 9 வந்தான், லியாம் டீலா வந்து சப்ஸ்டியூட் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அது வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா எல்லா மேட்சும் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து ஜோ பெட்ரோ வந்து டீப்பா வருவான், வந்து பால் வாங்குவான், ரொட்டேட் பண்ணுவான். இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. நீ வந்து அந்த பாக்ஸ் குள்ள இருந்தா போதும், உனக்கு கோல் போடுறதா மெயின் அப்படின்னு அந்த கரெக்டா அந்த ப்ரொஃபைலிங் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கு. அது வந்து பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ரோஸ்டே வந்ததுல இருந்து ஆக்சுவலா 8 கோல் கிட்ட போயிட்டான். இப்போ வந்து அந்த டாப் ஸ்கோரர் லிஸ்ட்ல 4th வந்துட்டான், 14th கோல். சோ இன்னும் ஒரு அந்த ரேஸுக்கு வந்துட்டானா இப்போ அதுவும் எல்லாமே பெனால்டி கோல்ஸ். அதை நம்ம நோட் பண்ணோம். நிறைய பேர் பெனால்டி போட்டு அந்த இகாத்தியாகோ அவனெல்லாம் பெனால்டி போட்டு தான் அந்த லெவலுக்கு வாங்க. இப்போ பெனால்டி போடாம பாத்தீங்கன்னா இவன் செகண்ட்ல இருக்கான் நான் பெனால்டி கோல்ஸ்ல. சோ அந்த அளவுக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்கான். அவனோட ஃபர்ஸ்ட் டச் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டச், ஹோல்ட் அப் பிளே, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங் அபிலிட்டியுமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெச்சிங். போன வாரமும் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணி தான் ஒரு கோல் அடிப்பான் 2 வாரம் முன்னாடியுமே. அதுவுமே செம கோல். இன்னைக்குமே வந்து அந்த அந்த டேப் இன் பண்ண ஃபர்ஸ்ட் கோல் அதுவுமே செம ஸ்ட்ரெச் பண்ணான் அவன். ப்ரோ அதுல அந்த கோல்ல ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஆக்சுவலா போன சீசன் அந்த 2 சீசனா நம்ம தலைவர் ஜாக்சன் இருக்கான்ல, பால் உள்ள பாக்ஸ் உள்ள வரும், தலைவர் இப்படி பொறுமையா ஓடி வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணவே மாட்டான், ஓடி நின்னுக்கிட்டே அடிக்கணும் பார்ப்பான், பால் கிராஸ் ஆகி போயிடும். ஆனா இவனை பார்க்கும்போது ஜோ பெட்ரோ அப்படியே பார்க்கும்போது ஆப்போசிட்டா அந்த பியூர் அந்த ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்தாவது கோல் போட்டிருந்தா அத மாதிரி அந்த லெவல் அந்த லீத்தல்னஸ் வந்து தெளிவா தெரியுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 சீசன்ஸா பால் உள்ள வரும், ஜாக்சன் வந்து பாத்துட்டே இருப்பான், பால் தாண்டி போயிட்டே இருக்கும். என்னடா டே ஸ்ட்ரெச் பண்ண கோல் அப்படின்னு தோணும். ஆனா கரெக்டா அந்த இது வந்து இப்ப ஜோ பெட்ரோ பண்ணும்போது அப்படி சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை இவனாவது பண்றானே. பாமர் கமிங் பேக் டு ஃபார்ம், அது ஒரு ஹாப்பி நியூஸ். ஆனா வந்து அவன் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இன்னைக்கு ஃபார்ம்ல வர இதே மாதிரி தான் ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி ஃபார்முக்கு வந்தான், திடீர்னு ஃபார்ம் அவுட் ஆயிட்டான். இப்ப இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வந்திருக்கான். ஹோப் இட் கண்டினியூஸ் ப்ரோ.
வீக்கெண்ட்ல FA கப்ல பெரிய மேட்ச். என்னதான் சின்ன டீம் நான் EPL சைட் டீமா இருந்தாலுமே ரெக்ஸாம் பத்தி ஒன்னு சொல்லணும். அது நம்ம இப்பயே சொல்லிடலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி லீக் பில இருந்தானுங்க. அந்த நேஷனல் லீக் பில இருந்தானுங்க. அதுல இருந்து ஒரு வருஷம் அப்படியே ஏக்கு வந்தானுங்க. அதுல இருந்து அப்படியே நம்ம லீக் 2க்கு வந்தானுங்க. அப்புறம் லீக் 1க்கு வந்தானுங்க. இப்போ லீக் சாம்பியன்ஷிப் ஆடிட்டு இருக்கானுங்க. அண்ட் தே ஆர் இன் அ போல் பொசிஷன் டு கம் டு EPL ப்ரோ. அந்த பிளே ஆஃப் ஸ்பாட்ல இருக்கானுங்க. ஸோ ரெக்ஸாம் வந்து பெரிய பெரிய ஃபார்ம்ல இருக்கானுங்க. பெரிய சூப்பரா ஆடிட்டு இருக்கானுங்க. அந்த 5 வருஷத்துல எங்கேன்னு வந்திருக்கானுங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ அவங்கள வந்து செல்லமா எல்லாரும் ஹாலிவுட் கிளப் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஓனர் வந்து ரியான் ரொனால்ட்ஸ் வந்து நம்ம டெட்பூல் அவன் தான் ஓனர். அவங்க டேக் ஓவர் பண்ணல இருந்து அவங்க கிளியர் ஏமே இந்த கிளப் PL கொண்டு வரணும். அதான் அவங்க ஏம். ஒரு 5 வருஷத்துக்குள்ள PL கொண்டு வரணும். அந்த ஏம் வந்து கரெக்டா அவங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு. நீங்க சொன்ன பிளே ஆஃப்ஸ்ல இருக்காங்க. ஸோ நான் சொன்ன நீங்க சொல்ற மாதிரி அந்த FA கப் கேம் வந்து ஒரு சின்ன ஃபிக்சர்னு பார்க்க முடியாது. கண்டிப்பா ஒரு பயங்கரமான நாக் அவுட் மேட்சா தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஆளுங்க பவரா ஃபுல் பவரோட போனாதான் வின் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டம் தான். அப்புறம் வந்து இந்த வில்லா வந்து ரொம்ப டிராப் ஆஃப் ஆயிட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா டைட்டில் ரேஸ்ல இருந்தாங்க. டாப் 3ல இருந்து டைட்டில் ரேஸ்ல ஒரு 5-6 கேமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டைட்டில் ரேஸ் இருந்தாங்க. இப்போ செல்சியோட 12 பாயிண்ட் லீட்ல இருந்தாங்க. செல்சி யுனைடெட் பன்னெண்டு பாயிண்ட். ஆனா இப்போ வந்து பக்கத்துல வந்தாங்க. அந்த அளவுக்கு டாப் ஆஃப் ஆயிட்டாங்க. தொடர்ந்து கடைசி 8 மேட்ச்ல 6 மேட்சோ 7 மேட்சோ லாஸ் ஆயிருக்காங்க. ஊல்ஸோட எல்லாம் போயிட்டு அவையில போய் ரொம்ப படுமட்டமா ஆனி லாஸ் ஆனாங்க. சோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஸ்ல வந்து வில்லா தான் டாப் ஆஃப் ஆவாங்கன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட மிட்ஃபீல்டு வந்து படுத்துருச்சு ப்ரோ. மிட்ஃபீல்ட் தான் அவங்க வந்து பெருசா நம்பிட்டு இருந்தானுங்க. ஜான் மிக்கின் சரி, டேலமன் சரி 2 பேரும் இன்ஜுரியில போயிட்டானுங்க. இப்ப அப்படியே அந்த அவனும் இன்ஜுரி போயிட்டான். ஆமா 3 பேருமே இன்ஜுரியில போயிருக்கானுங்க. சோ பெரிய பெரிய அடி அவங்களுக்கு மிட்ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அதனாலே அவங்க பெர்ஃபார்மன்ஸும் அடி வாங்குது. ஆனா லிவர்பூல் எடுத்துக்கோங்க ப்ரோ. லிவர்பூல் 2-1 வுல்ஸோட தோத்துருக்கானுங்க. வுல்ஸ் என்ன கம்பேக் ப்ரோ அவங்க. கடைசி 2 மேட்ச் 2 வின், அதுவும் பெரிய டீமோட. ஊல்ஸ் வந்து இப்பதான் முடிச்சுக்கிறாங்க. டேய் இப்படியே போச்சு. எப்படி ஸ்டார்டிங்ல ஃபுல்லா ரெலிகேட் தான் ஆக போறோம்னு இருந்து அந்த மாதிரி இப்பதான் வந்து டேய் நம்மளுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குடா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஆனா ஒரு 5-6 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணா வந்துடலாம். ஏன்னா இந்த ஸ்பர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, அவனுங்களை கீழே தள்ளி விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி டாப் 4 அந்த ரேஸ்ல இருக்க டீம் 2 டீமே போட்டானுங்க. ஆக்சுவலா செல்சி வந்து அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். டேய் கூட இருக்காங்க நீங்க போட்டீங்கடா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வில்லா லிவர்பூல் தொடர்ந்து. நீங்க சொன்ன லிவர்பூல் வந்து வெஸ்டாமோட ஹோம்ல 5-2 வின் பண்ணாங்க. சோ நான் நினைச்சேன்னா ஆக்சுவலா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கடைசி 5-6 மேட்ச்ல வந்து ஒரு 5 வின்னும் 4 வின்னும். சோ வந்து சரி ஊல்ஸ் அவே போய் வின் பண்ணிடுவாங்க, அந்த டாப் 4ல வந்து கண்டிப்பா சீல் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா கரெக்டா போய் லாஸ் ஆயிட்டாங்க. சோ வந்து நம்ம இதுல என்ன தெரியும்னா அந்த டாப் 4ல இருக்க அந்த 4 டீமுமே ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. எவன் எப்போ தோப்பான் எவன் எப்போ ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லவே முடியாது. கிளியரா சாலா பத்தி இப்ப பேச்சே அடங்கிடுச்சு. முன்னாடிலாம் வந்து சாலாம்பானுங்க. அப்புறம் நடுவுல வந்து ஃபார்ம் அவுட் ஆனோடனே சாலாக்கு என்ன ஆச்சு, சாலாக்கும் ஸ்லாட்டுக்கும் என்ன ஆச்சு அப்படி இப்படின்னாங்க. இப்ப அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு கோல் போட்டிருக்கான் டாக்கிங் அபவுட் சாலாஸ் ஃபார்ம். இன்னைக்கு அகைன் வுல்ஃப்ஸோட FA கப் மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. 3-1 ஜெயிச்சிருக்கானுங்க. பட் அகைன் PLோட ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரியிங்கா இருக்கு, ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. அண்ட் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 3 பிளேஸுக்கு அந்த 4 டீம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு போயிட்டு இருக்கு பேட்டில். அடுத்த டீமுக்கு வரலாம். அப்படியே நம்ம இந்த 4 டீம் பத்தி பார்த்தாச்சு. நம்ம ஸ்பர்ஸ் அடுத்த பேச்சு போறோம். யுனைடெட் சொல்லிடலாம். யுனைடெட் வந்து ஆக்சுவலா வந்து அவங்க வந்து மொத்தமே PL மட்டும் தான் ஆடிட்டு இருக்காங்க சீசன். FA கப்லயும் கரபோ கப்லயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தொடர்ந்து 2 கேம் இப்பதான் ஆடினாங்க. அந்த எஃபெக்ட் இப்ப தெரியுது. கரெக்டா ஒரு மேட்ச் வின் பண்ணிருந்தாங்க பேலஸோட. 2 நாள்கள் அப்புறம் இந்த நியூகாசலோட அவேல, அதுவும் டஃப் பிச்சர் தான். நியூகாசல் ஹோம்ல வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. அது வந்து அவங்களால சமாளிக்க முடியல. அதுவும் 10 மேனோட போய் லாஸ் ஆயிட்டாங்க. சோ அதுவும் தெரியுது, தெளிவா தெரியுது அந்த குவாலிட்டி. இப்போ வந்து அந்த FA கப் கரபோ கப் பிச்சர்ஸ் வந்து அவங்க ஆடி இருந்தாங்கன்னா PL வந்து சர்வே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க டீம் குவாலிட்டி இருக்கு. ஏன்னா இன்னும் அவங்க டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் எல்லாம் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ப்ரூனோ மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களை ரொம்ப காப்பாத்துறோம். நீங்க சொன்ன மாதிரி யுனைடெட் வந்து இந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணமே வந்து அந்த 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 ஒரு இந்த 2 மேட்ச் ஆடி நடுவில் ஆடுறாங்கல்ல, அந்த ஃபிட்னஸ், அந்த இதுதான் அந்த டயர்ட்னஸ் தெரியுது. ஏன் அப்படின்னா 10 மேட்சா கடைசி 10 மேட்சா ஜெயிக்கவே இல்லை, தோக்கவே இல்லை யுனைடெட். அண்ட் நியூகாசில் எஸ்பெஷலி ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க இந்த மேட்ச். பிளஸ் அவங்களுக்கு ப்ரூனோ கிமெரஸ் இல்ல, மிட்ஃபீல்டே கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கு, டிஃபென்ஸுமே ஷேக்கியா தான் இருக்கு. அந்த பட்சத்துல பயங்கரமான மேட்ச். டொனாலி பயங்கரமான மேட்ச்.
அந்த மாதிரி டைம்ல நியூகாசில் ஜெயிச்சிருக்கானுங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் ரெட் கார்டு அப்படின்னா பெரிய விஷயம் ப்ரோ. சூப்பரா ஆடினாங்க. ஆனா யுனைடெட் வந்து உட்காரவே இல்ல. அவங்களும் அட்டாக் பண்ணாங்க இந்த மேட்ச். நிறைய மிஸ்ட் சான்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி போமோ ராம்ஸ்டேல் வந்து தரமான கேம். சூப்பரான கேம் ராம்ஸ்டேலுக்கு. எனக்கு தெரிஞ்சு அதான் இப்ப ராம்ஸ்டேல் இல்லன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பயங்கரமா 2-3 சேவ் பண்ணா அதெல்லாம் பண்ணாம வந்து யுனைடெட் வந்து ஈஸியா வின் பண்ணிட்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா 10 மேன் அகைன்ஸ்ட் தான் ஆடினாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஆனா அவங்கள பிரீச் பண்ண முடியல. ராம்ஸ்டேல் வந்து சூப்பரா ஆடினா. அதுக்கப்புறம் அவங்க வின்னர் சரியான கோல் ப்ரோ. தனியா எடுத்துட்டு போய் ஓடி போய் லெஃப்ட் சூப்பர். அவன் லெஃப்ட் ஃபுட் அவன் ரைட் ஃபுட் பிளேயர் நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்க எதிரே பாத்துக்க மாட்டாங்க. லெஃப்ட் ஃபுட்ல என்ன பண்ண போறான், உள்ள கிராஸ் போடுவான், நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்னு எதிர்பார்த்துமாங்க. லெமன்ஸ் பாத்துட்டே இருக்காங்க, என்னடா திடீர்னு அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம கோல் அது. நல்ல நல்ல கிக் கர்ல் பண்ணி போச்சு. அதே மாதிரி அவன் கொடுத்த பாஸ் யார் கொடுத்தான்னு தெரியல. அந்த பாஸையுமே வந்து அவுட் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த 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 ஃபவுல் லைனை வந்து அந்த ஃபவுல் லைன்ல இது பண்ணாம உள்ள போயிடாம இருக்கிறதுக்கு நல்லா அவுட் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வருவான். சூப்பரான கோல், தரமான கோல். 2-1 வின், மச் நீடட் வின் அவங்களுக்கு. அப்படியே ஸ்பர்ஸ்க்குள்ள போயிடலாம். ரெலகேட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு கதை. நான் வந்து என்ன நினைச்சேன்னா, அந்த இகர்டியூடர் வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி அவன் வந்து அதான் இப்ப அந்த ரெலிகேட் இந்த ரொம்ப கிரைசிஸ்ல இருக்க கிளப்ப வந்து காப்பாத்தி கூட்டு வருவான். அதான் வந்து அதுக்குதான் அவனை வச்சிருக்காங்க மெயினா. கடைசி 11 வருஷமா 11 ஜாப்ல இருந்திருக்கான். சோ இங்க வந்தோடனே சரி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிடுவான்னு பார்த்தா அவனுக்கு ஸ்பர்ஸ் பிளேயர்ஸ் வந்து கிவ் அப் பண்ண மாதிரி தெரியுது. இப்போ ஸ்பர்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் பிளேஸ் கிவ் அப் பண்ண மாதிரி இருக்கு. இந்த வேண்டர்வன் ரொமேரோலாம் டேய் போதும்டா ரெலிகேட் தான் பரவாயில்ல நாங்க கிளம்பிடுவோம் அந்த சீசன் அந்த மாதிரி ஆடுறாங்க எல்லாரும். ரொமேரோ இருந்தாதான் ரெட் கார்டு வாங்குவியா, நான் வாங்குறேன்டா பங்காளிக்கு பதிலா நான் வாங்குறேன்டா அப்படின்னு சொன்ன மாதிரி வேண்டர்வன் வாங்கினா அது வந்து கொஞ்சம் பிரெயின் ஃபேட் மூமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்குமே அந்த ஆப்போனன்ட் பிளேயருமே வந்து கான்டாக்ட் இருந்துச்சு, கழுத்தை பிடிக்கிற மாதிரி வருவான் அவன். ஆனா அந்த டி பாக்ஸ்ல அந்த இக்கட்டான சூழ்நிலையில வந்து கையை பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப பிரெயின் ஃபேடான மூமெண்ட். சூப்பர் கம்பேக் வின் ப்ரோ. ஏன்னா வந்து ஸ்பர்ஸ் வந்து லீட் எடுப்பாங்க, 1-0 லீட் எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் 3 கோல் போட்டு போயிருக்கான் அப்படின்னா பெரிய பெரிய ஓட்டம் இருக்கு. மைண்ட் செட் ஸ்பர்ஸோட மைண்ட் செட்லயே பெரிய ஓட்டம் இருக்கு. கிவ் அப் பண்ணிட்டாங்க ப்ரோ. அது ரிகர்டியூடர் வந்து அவன் பிரஸ் மீட்லயே சொல்லுவான் இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரியுது இந்த ஜேர்னி, நான் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன், அந்த டைரக்ஷனுக்கு தான் இவங்க வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். அத மாதிரி அவன் வந்து ரொம்ப ரிடிலா பேசுற மாதிரி எப்படின்னா அவன் சொல்றதே ரொம்ப புரியாத மாதிரி இருக்கு. டேய் நீ வந்து கிளம்ப போறியா இல்லாட்டி என்ன பண்ண போற அப்படின்னு. அவன் வந்து அதான் எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. இந்த வேண்டர்வன்லாம் இந்த அர்சனல் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் இருக்கும். இகர்டியூடர் வந்து கொஞ்சம் புஷ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டர்வனை முன்னாடி போக சொல்லுவான். ஆனா அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதே இடத்துல நிற்பான். சோ அதுல தெரிஞ்சிருச்சு இவனை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு. எனக்கு தாமஸ் பிராங்க வச்சிருந்தாலே அவன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாற்றான்னு தோணுது. அவங்க வந்து தப்பான நேரத்துல வந்து அவனை சாக் பண்ணிட்டாங்க. ஒண்ணு சாக் பண்ணிருந்தா முன்னாடியே பண்ணிருக்கணும், இல்லாட்டி சாக் பண்ணாம இருக்கணும். அவங்க தப்பான இந்த ரெலிகேஷன் பேட்டில் டைம்ல போய் அவனை சாக் பண்ண. ஏன்னா அவன் இருந்தா கண்டிப்பா பிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு 2-3 மேட்ச் அங்கங்க ஜெயிச்சிருந்தானாலே போதும். இப்போ வந்து போற போக பார்த்தா இருக்கிற எல்லா மேட்சுமே தோப்பாங்க போல, தோத்தா அவ்வளவுதான் காலி தான். கரெக்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்கள சுத்தி உள்ள டீம் நாட்டிங்ஹாம் எப்படி அந்த 3 to 5 பிளேஸுக்கு பெரிய 4 டீம் போட்டி போடுதோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரெலகேஷன் ஸ்பாட்டுக்கு வந்து வெஸ்ட் ஹாம் சூப்பரா ஆடுறானுங்க, லீட்ஸ் சூப்பரா ஆடுறானுங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டும் சூப்பரா ஆடுறானுங்க. இந்த 3 பேர் நல்லா ஆடுறாங்க. ஸ்பர்ஸ் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப சுமாரா ஆடுது ப்ரோ. பர்ன்லியும் நல்லா ஆடுறாங்க, அங்கங்க வின் பண்றாங்க, டிரா பண்றாங்க. இப்போ வூல்ஸும் வந்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டா கடைசி இவங்களோட தான் மேட்ச் ஸ்பர்ஸுக்கு. ஆக்சுவலா கடைசி 8 மேட்ச் பாத்தீங்கன்னா இவங்களோட தான் நிறைய மேட்ச் அவங்களுக்கு. இப்போ உல்ஸ் வந்து 16 பாயிண்ட்ஸ்ல இருக்கானுங்க, டாட்டன்ஹாம் வந்து 29. சோ கிளியரா 13 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு. சோ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வந்து ப்ரோ ஆனா உல்ஸ் இருக்க ஃபார்முக்கு 4 மேட்ச் வின் பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. இவனுக்கு ஒரு மேட்சா வின் பண்ணணும்ல. ஆனா வந்து கிளியரா உல்ஸ் வந்து ரெலகேஷன் பேட்டில்ல தான் ப்ரோ இருக்கானுங்க. எனக்கு தெரியல அவங்க ரெலிகேட் ஆயிடுவாங்க. ஆனா அவங்களோட ஒரு மேட்ச் இருக்குன்னு ஸ்பர்ஸுக்கு. ஆக்சுவலா அது வந்து ரூல்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பர்ஸுக்கு இன்னும் கேட்டாலும். சோ அந்த பர்ன்லியுமே வந்து 19 பாயிண்ட்ஸோட தான் இருக்காங்க. என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் 19 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. சோ அந்த 2 பேர் கண்டிப்பா போயிருவானுங்க. பட் அந்த 3வது ரெலகேஷன் ஸ்பாட் வந்து 3வது இவனுக்கு தான். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து 28, வெஸ்ட் ஹாம் 28, டாட்டன்ஹாம் வந்து 29, லீட்ஸ் 31. கிளியரா சூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு பிளேஸ்க்கு 4 ஸ்பாட். அந்த 4 டீம்ல 3 டீம் வந்து நல்லா ஆடுறாங்க. ஆக்சுவலா வெஸ்ட் ஹாமும் வின் பண்ணாங்க போன கேம் வீக்கு. ஃபாரஸ்ட் டிரா, லீட்ஸ் வந்து லாஸ் ஆனாலும் லீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஃபார்ம். லீட்ஸ் வந்து போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கடைசி 3 மட்டும் வச்சுக்கலாம். ஸ்பர்ஸ், ஃபாரஸ்ட், வெஸ்ட் ஹாம்.
இந்த 3ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்பர்ஸ் தான் இப்போ இருக்க நிலைமையில வந்து ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் சாம்பியன்ஷிப் தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பியன்ஷிப் போனாலாச்சு ஒரு கப் அடிப்பாங்கன்னு பாக்குறேன் நான் சாம்பியன்ஷிப்ல. அங்க அடிக்க மாட்டாங்க. அங்கேயே செகண்ட் முடிச்சா வருவாங்க. இந்த டீம்ஸ் ஓகே. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் எவர்டன் ப்ரோ. எவர்டன் வந்து சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி எவர்டனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா 2010, 12, 13 அந்த டைம்ல தான் வந்து எவர்டன் வந்து அந்த 6th ஸ்பாட் 7th ஸ்பாட்ல இருப்பானுங்க. அதுக்கப்புறம் கிளியரா ஒரு 5-6 வருஷத்துல வந்து 12 பிளேசஸ்க்கு அடுத்து கீழே தான் இருப்பானுங்க எப்பவுமே. பட் ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து அந்த 8th பிளேஸ்ல இருக்கானுங்க. இப்போ சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ரோ ஆக்சுவலா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். ஏன்னா அவங்க ஹோம்ல தான் நல்ல ஆடம் எடுக்காங்க. ஆக்சுவலா புது ஹோம் போனாங்க. ஹோம் ஸ்டேடியம். அங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஹோம் ஸ்டேடியம்ல தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபார்ம் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. தவிர அவையில போய் நல்லா இருக்காங்க எல்லா மேட்சும். நீங்க சொன்ன மாதிரி இந்த யூரோப்பியன் பிளேஸ் இந்த கான்ஃபரன்ஸ் லீக், யூரோப்பா லீக் முடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. முடிச்சா ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க சொன்ன மாதிரி யூரோப் ஆட போறாங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த ஜூஸ் பரியால் சைன் பண்ணாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப குரூசியலான சைனிங். அவன் வந்து நிறைய மேட்ச் கோல் போட்டு அவங்களுக்கு வந்து குரூசியல் பாயிண்ட்ஸ் வின் பண்ணி வச்சிருக்கான். சோ நீங்க சொன்ன எவர்டன் அந்த கேட்டகரியில நம்ம பாத்தீங்கன்னா பிரென்ஃபோர்டும் வைக்கலாம். பிரென்ஃபோர்டும் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க. போன மேட்ச் கேமிங்க்கு டிராப் பண்ணாங்க நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களும் அந்த யூரோப்பியன் பிளேஸ் நீங்க யூரோப்பா லீக் வந்து இவங்க 2 பேர் தான் வருவாங்கன்னு மோஸ்டா தோணுது. சண்டர்லாண்டும் இருக்காங்க. இவங்க 3 பேர்ல 2 பேர் யூரோப்பா லீக், ஒருத்த கான்ஃபரன்ஸ். ஆஃப்டர் பிக் ஃபைட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் சூப்பரா ஃபைட் பண்ணானுங்க. பட் சண்டர்லாந்து கிளியரா வந்து இப்போ போன கேம் வின் போன மேட்ச் வின் ஆயிருக்கானுங்க. பட் வந்து 7th 8th பிளேஸ்ல இருந்துட்டு 12th பிளேஸ்க்கு வந்திருக்கானுங்க. சோ சண்டர்லாந்து சரி. ஆமா அவங்க வந்து நடுவுல வந்து ஹோம் மேட்சஸ் 2 தோத்தாங்க. அவங்க ஹோம்ல லாஸ் ஆகாம இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹோம் மேட்சஸ் வந்து 2 தோத்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப டாப் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 மேட்சஸே வந்து அவங்க ஃபார்ம் அவுட்ல இருந்தாங்க நடுவுல. சோ கிளியரா ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் 2 டீம் ஆர்சனல், மான்செஸ்டர் சிட்டி, அதுக்கு அடுத்து ஒரு 4 டீம் அந்த பிளேஸ்க்கான 3 to 5 பிளேசஸ்க்கானது. அதுக்கடுத்து நீங்க சொன்ன மாதிரி பிரென்ஃபோர்ட் அண்ட் எவர்டன் அந்த யூரோப்பியன் பிளேஸ் கான்ஃபரன்ஸ் லீக்காக அடிச்சுக்கிறாங்க, ஃபைட் பண்றானுங்க. அந்த ரெலகேஷன் 3 பிளேஸ் எடுத்துக்கிட்டேன்னா அந்த 3 டீம் இருக்கு. மிடில் டீம்ஸ் அந்த கிளியரா அந்த 11 to 10ல இருந்து ஒரு 14, 15 வரைக்குமே அந்த மிடில் டீம்ஸ் அப்படியே இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மாவே இருக்கானுங்க. நியூ கேசல், கிறிஸ்டல் பேலஸ், பிரைட்டன், பிளஸ் இன்னொரு டீம் சண்டர்லாந்து, ஃபுல்லாம் அண்ட் சண்டர்லாந்து. ஸோ இவங்க அப்படியே இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மாவே இருக்கானுங்க. ஸோ இதுதான் ப்ரோ ஓவரால் லீகோட ஸ்ட்ரக்சர்ஸே நம்ம இபிஎல் பொறுத்தவரை. ஆமா. ஆனா நியூ கேசல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிராப் ஆஃப் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த சீசன் யூசிஎல் ஆடி இருக்காங்க. பார்சிலோனாவோட நாக் அவுட் எல்லாம் இருக்கு. சோ வந்து ஆக்சுவலா அவங்க ஒரு ப்ராப்பர் யூசிஎல் கிளப்பா எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஆக்சுவலா அதான் இப்போ ஸ்பார்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டாங்க. நியூ கேசலுக்கு அந்த சான்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த சீசன் வந்து கொஞ்சம் சோப்பிட்டாங்க. சீசன் கொஞ்சம் நல்லா ஆடி அந்த யூசிஎலுக்கு வந்து கொஞ்சம் போட்டி போட்டுருந்தாங்கன்னா இந்த ப்ராப்பர் யூசிஎல் கிளப்பா வந்து கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இல்ல யூரோப்பா லீகாக வந்திருக்கணும். பார்த்தா நீங்க 11th or 10th இருக்காங்களோ ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க. சோ வந்து பாக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரென்ஃபோர்டு, எவர்டன் தான் மெயினா அந்த யூரோப்பியன் பிளேஸ் முடிப்பாங்க. இன்னொரு பிளேஸ் அந்த இன்னொரு டீம் வந்து உள்ள ஜாயின் ஆகுமா அப்படின்னு அது தொடர்ந்து பார்த்தோம். வீடியோவோட எண்ட் ஸ்டேஜ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் பத்தி பேசிடலாம் நம்ம. ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிஎஸ்டியுமே சரி, நம்ம வேற லீக் எடுத்துக்கிட்டா லா லீகால ரியல் மேட்ரிடுக்கு என்னாச்சுன்னு தெரியல. வந்து இன்னைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வின்னு செல்டா விகாவோட. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒசசுவானாவோட ஒரு தோல்வி, அதுக்கப்புறம் நடுவுல ஒரு தோல்வி வந்துச்சு, யாரோன்னு தெரியல எனக்கு சரியா. இன்னைக்குமே செல்டா விகாவோட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி 90th பிளஸ் 5th மினிட் கடைசி மினிட்ல வின் பண்ணிருக்கானுங்க. ஸோ கிளியரா ஸ்ட்ரகிளிங். பார்சிலோனாவோட 1 கேம் முன்னாடி அஹெடா ஆடி இருக்கானுங்க. பிளஸ் 1 கேம் 1 பாயிண்ட் கீழே இருக்கானுங்க. ஸோ கிளியரா வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஆஸ் வெல். ஸோ வீக்கெண்ட் மேட்ச் சாம்பியன்ஸ் லீக் ரியல் மேட்ரிட் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டியோட உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? சூப்பரா போயிட்டு இருக்கு அந்த லீகே. ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா லீட்ல இருந்தாங்க லலிகால. ஒரு 2-3 கேமுக்கா சொதப்பினால பார்சிலோனா வந்து லீட் போயிட்டாங்க, மேல போயிட்டாங்க. சோ இந்த மேட்சே கொஞ்சம் நேரோ வின் தான். ஸ்ட்ரகிள் பண்ணி லாஸ்ட் மினிட்ல கோல் அடிச்சாங்க. சோ சிட்டியோட கொஞ்சம் டஃப்பான மேட்ச். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மேட்ச் சிட்டியோட, அவங்க பெர்னபேல. சோ அந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப மஸ்ட் வின். அந்த மேட்ச் வின் பண்ணாதான் அவையில எத்திகல்ல வந்து ஏதாவது பண்ணாத முடியும். சோ இப்ப இருக்கிற ஃபார்முக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டிரால லாஸ் தான் வாங்கன்னு தோணுது.
Yeah. சோ வந்து பாப்போம். ஏன்னா சிட்டி வந்து பிஎல் ஒரு பக்கம் சரி பிஎல் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு Correct. டைம்ல கண்டிப்பா யூசிஎல்ல வந்து ஃபுல்லா இறங்கிடுவாங்க. நம்ம அதை எதிர்பார்க்கலாம். யா ஓகே. வீடியோவோட என் பகுதி மக்களே. உங்க ப்ரெடிக்ஷன் டக்குன்னு சொல்லிங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ்க்கான ப்ரெடிக்ஷன், கடைசி 3க்கான ப்ரெடிக்ஷன், அப்புறம் நான் என் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறேன். அதோட முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 5 ஓகே. ஃபர்ஸ்ட் 5 வந்து வின்னர்ஸ் அர்சனல் தான். செகண்ட் வந்து மேன் சிட்டி. தேர்ட் வந்து யுனைடெட் ஆர் செல்சி. அந்த தேர்ட் ஃபோர்த் எவனாலும் முடிப்பாங்க. ஃபிஃப்த் வந்து லிவர்பூல். லாஸ்ட் 3 வந்து வூல்ஸ், பர்ன்லி, ஸ்பர்ஸ். ஓகே. என் ப்ரெடிக்ஷன் கொடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் மான்செஸ்டர் சிட்டி, செகண்ட் வந்து ஆர்சனல், தேர்ட் யுனைடெட், ஃபோர்த் செல்சி, ஃபிஃப்த் வந்து லிவர்பூல். கடைசி 3 பிளேஸ்க்கு வந்து ஐ கெஸ் நேரோவா டொட்டனம் வந்து சேவ் ஆயிருவாங்கன்னு நான் நம்புறேன். என்னதான் எனக்கு ஆசை இருந்தாலுமே, ஆசைன்னா வந்து உடனே ஸ்பர்ஸ் கோச்சுக்க வேண்டாம். அது ஒரு புதுசா இருக்கு. அது வந்து என்னடா இப்படி இருக்கா? அப்படி அவங்க ஸ்ட்ரகிள் பண்றானுங்களான்னு புதுசா இருக்கு. ஐப்ரோ ரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால சொல்றேன். பட் கண்டிப்பா வந்து அவங்க சேவ் ஆயிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன்ல. நேரோவா அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து இப்போ ரிலகேஷன் ஆயிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதோட வீடியோவோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு மக்களே. உங்களோட லைக், சப்போர்ட், சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டே இருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ப்ரோ ஆமா, உங்க சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து தொடர்ந்து அந்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த குவாலிட்டியை கொடுக்கணும்னு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வந்து கரெக்டா யூசிஎல் வருது. யூசிஎல் வந்து நெக்ஸ்ட் வீக் பயங்கரமா நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ, அதுக்கப்புறம் திருப்பி இந்த பிஎல்ஏ அந்த டைட்டில் ரேஸ், டாப் 4 ரேஸ் எல்லாம் பயங்கரம் போகுது. ஸோ தொடர்ந்து இதை பத்தி பேசி ரிவ்யூ போடுறோம். ஸோ வந்து உங்க சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே. See you மக்களே. பாய்.